எந்த இடத்துலையுமே கூட இப்படிப்பட்ட ஒரு துயரத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வினோதமான முடிவை யாருமே பார்த்ததில்லை. என்னன்னா 16 நாள் ஆயிடுச்சு, யாருமே பேசல. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன் தாவே கலந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்போ ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சிடி நிர்மல்குமார் பேசினாரு, ஆதவ அர்ஜுனா பேசியிருக்கிறாரு, மறைஞ்சிருந்தாரு, காணாம போயிட்டாரு, ஒளிஞ்சிருந்தாரு, இப்படின்னு ஏகப்பட்ட மீம்ஸை போட்டு இந்த புசியானந்த காலி பண்ணிட்டு இருந்தாங்க. அவருமே நேற்று வெளியில வந்திருக்கிறாரு. ஏன்னா இப்பயும் காவல்துறைக்கு பயந்து இருக்கணும்னா அவர் வெளியில வராம இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவர் வெளியில வந்திருக்கிறாரு சிபிஐ விசாரணை மாறினதுக்கு அப்புறம். அப்ப ஏகப்பட்ட கேள்விகள் இவங்களை நோக்கி இருந்தது. ஆனா ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. உண்மையிலே அந்த குடும்பத்தோட துயரத்துல பங்கெடுக்கிறோம் அப்படின்னா அரசியல் பண்ணாம இருக்கணும். அதனாலதான் நாங்க யாருமே எதுவுமே பேசல. உண்மை எங்க பக்கம் இருந்தாலும் சரி, எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் சரி, நாங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருந்தோம். எங்க கட்சி தலைவருமே அதை தான் சொன்னாரு. இதுல குறிப்பா விஜய் மேல ஒரு படி மதிப்பு எங்க கூடுது அப்படின்னா, நம்ம போனோம், ஒரு மலர் வளையம் வச்சோம், நம்ம பணத்தை கொடுத்தோம், இழப்பீடு கொடுத்தோம் அப்படின்னு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு ஒரு நாள்ல முடிச்சுட்டு வரக்கூடாது. யார் என்ன சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் ஆகிய நான் என் வாழ்நாள் இறுதி நொடி வரை இந்த 41 குடும்பங்களோடு நான் பயணம் செய்ய போறேன். அந்த குடும்பத்தோட எல்லா நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நான் பங்கெடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்.